ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 29. இரத்த காட்டேரியான எழிலன் தன் கதையை கூறிக்கொண்டிருந்தான். தொடர்ந்து கூறினான் பிந்துவிடம். ஆமாம் பிந்து, எங்கள் அரசர் அப்படி ஒரு கண்டிஷன் போட்ட உடனே நான் அதை எப்படியெல்லாம் செய்யலான்றதை நல்லா யோசித்து ஒரு பிளான் போட்டேன். மறுநாளே பூமிக்கு வந்தேன். மனுஷனாக மாறினேன். என்னோடய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தேன். 20 வயசு பெண்களை செலக்ட் பண்ணேன். காலையில் மனுஷனாக இருக்கிற நேரத்தில் அவங்கக்கிட்ட நல்லா பேசி பழகி நல்லவன் வேஷம் போட்டு அவங்கள காதலில் விழ வச்சேன். நானும் அவங்கள காதலிக்கிற மாதிரி நடித்தேன். அவங்க பிறந்த நாள் எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நானே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன். அது சரியாக ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா 5 மணி ஆச்சுன்னா என் உருவம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே இங்கே போயிடுவேன். அந்த பர்த்டே பொண்ணை ஏதாவது என் காதலியே தனி ரூமில் பார்த்து அவகிட்ட கொஞ்சம் நேரம் சிரித்து பேசிகிட்ருப்பேன். நான் காட்டேரியாக மாறின உடனே அவள் கழுத்தை என் பல்லால் கடித்து அவள் ரத்தத்தை ஆசை தீர்ற அளவுக்கு குடிப்பேன். கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு கீழே விழுந்துருவா. அவளோட உயிர் போயிடும். நான் உடனே அங்கே இருக்கிற ஜன்னல் பக்கத்தில் போய் கழுகா மாறி அது வழியாக பறந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவேன். பிளான் பக்காவாக இருந்ததாலோ என்னவோ எல்லாமே ரொம்ப நல்லா, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போனது கரெக்டாக. இப்படியே 19 பேரை ரத்தத்தை குடித்து அவங்க உயிரை எடுத்துட்டேன். என்னோட கடைசி இலக்கு தான் நீ. ஆனால் அதென்னமோ 15 கொலை வரைக்கும் என்னோட மனசில் ஒரு சலனமும் இல்லாமல் ரொம்ப நல்லா கச்சிதமாகவே போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தேன். மனுஷனாக இருந்ததாலேயோ என்னவோ அடுத்தடுத்த கொலையில் இப்படி எந்த பாவமும் அறியாத சின்ன பொண்ணுங்களை கொலை பண்ணுறோமேன்னு ஒரு மனுஷனுக்கே உரிய ஒரு குற்ற உணர்வு என் மனசு பூரா நிரம்பி என்னை அரிக்க தொடங்கிருச்சு. எனக்கு மனுஷ உருவம் பிடிக்க தொடங்கிருச்சு. காட்டேரியாக மாறுறது கொஞ்சம் கூட பிடிக்கலை. அந்த உருவத்தையே வெறுக்க ஆரம்பித்தேன். மனுஷங்களோட குணம், அவங்களோட இயல்பு இதெல்லாம் ரொம்பவே விரும்ப தொடங்கிட்டேன். ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை நான் முடிக்கணுமே. அதனால் அந்த மனநிலையோடு அடுத்தடுத்த 4 கொலையும் முடிஞ்சது. கடைசியாக உன்னை பார்த்தேன். உன்கிட்டையும் காதலிக்கிற மாதிரி நடிக்கத்தான் செஞ்சேன். ஆனால் நாளாக என்னால் நடிக்க முடியலை. உன்கிட்ட உடனே நிஜமாகவே லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயும் உன் கதையை கேட்டு என் மனசு ரொம்பவே சங்கடமாக போயிடுச்சு. தனியாக அழுதேன். உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன். உனக்கு பிறந்த நாளே வராமல் இருந்துடக்கூடாதா? என் பர்த்டே எப்பன்னு எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிட மாட்டியான்னு நினச்சேன். நீ திடீர்னு எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பர்த்டேன்னு சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆனாலும் 20 பேர் ரத்தத்தை குடித்தாதானே நான் என் உலகத்துக்கு போக முடியும்னு நினச்சி எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சேன். ஆனால் கடைசியில் நேற்று நீ என்னை அந்த குழந்தைகள் இல்லத்துக்கு கூட்டி போன பாரு, அங்கே தான் நான் பூராவே மனசு உடஞ்சி போயிட்டேன் பிந்து. அந்த குழந்தைங்களை பார்த்து அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது எனக்கு. உன்னோட சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கூட கண்ணால் பார்த்தேன். இப்படியே மனுஷனாக இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களை பெற்று உன் கூடவே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சி ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டால் மட்டும் நடந்துருமா என்ன? நான் தான் மனுஷனே இல்லையே. இதுக்கெல்லாம் என்னால் ஆசை மட்டும்தானே பட முடியும். உண்மையாக நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. அதனால் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்தேன். உன்னை இனிமேல் கொலை பண்ணணும்னு மனசளவில் கூட என்னால் நினைக்க முடியாது. காலையில் உன் வீட்டுக்கு வந்து உன்னை விஷ் பண்ணிவிட்டு மதியம் வரைக்கும் உன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கேயாவது போயிட்டுருது. அடுத்து என் உலகத்துக்கும் போக முடியாது என்னால். பரவாயில்ல, எனக்கு அங்கேயும் போக வேணாம். எங்கேயாவது ஒரு காட்டுக்கு போயிடுறது, இல்லைன்னா கழுகாவே எப்பவும் இருந்துடுறது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இத்தனையும் நடந்து போச்சு என்று சிறிது நிறுத்திவிட்டு மீண்டும் பேசினான் முகிலன். இதுதான் என்னோட கதை பிந்து. முழுசாக கொஞ்சம் கூட மறைக்காமல் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ சொல்லு பிந்து, என்னால் மனுஷனாக மாற முடியுமா? நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழி இருக்கா? சொல்லு பிந்து, ப்ளீஸ். என்னை மனுஷனாக மாத்துறியா? அதுக்கு வழி இருக்கா?
சொல்லு பிந்து, சொல்லு. அவள் முன்னே மண்டியிட்டு கதறி அழுதான் முகிலன். எல்லாவற்றையும் அதிர்ச்சியாக கேட்டு கொண்டிருந்த பிந்துவுக்கு அவனுடைய அழுகை மனதை தொட்டது. அவளை பொறுத்தவரை அவனுடைய காதல் உண்மை. தான் அவனை காதலிப்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதைவிட பன்மடங்கு உண்மை அவனுடைய காதல். அந்த காதலை இழக்க அவள் தயாராக இல்லை. அதற்கு மேலும் அவனுடைய அழுகையை காண பொறுக்க முடியாதவளாய் வாயை திறந்தாள். முடியும் முகிலன், நான் மாற்றி காட்டுவேன். உங்களை மனுஷனா மாற்றி நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களையும் பெற்று கடைசி வரை சந்தோஷமாக இருப்போம் முகில். இது சத்தியம். நம்ம 2 பேரோட காதலும் உண்மைன்னா இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். கண்ணீர் மல்க மிகவும் உணர்ச்சி பூர்வமாக கூறினாள் பிந்து. பிந்து, முகில். உணர்ச்சி மிகுதியில் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி கொண்டனர். சிறிது நேரம் கடந்த பின்னர் இருவரும் தன்னிலைக்கு வந்தனர். ஆனால் இந்நேரம் என்னை கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிருப்பாங்க பிந்து. போலீஸ் என்னை மோப்பம் பிடிச்சிருப்பாங்க. இந்நேரம் அநேகமாக நெருங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் முகில். இனிமேல் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் பிந்து, எல்லா இடத்துலையும் என் பேர் எழிலன் தான். இங்கே உன்கிட்ட மட்டும்தான் முகிலன். அதே மாதிரி முகமும் அப்படி தான். உனக்கு மட்டும்தான் இந்த முகம், மற்ற எல்லாருக்கும் வேறு முகம். இது கூட ரொம்ப நல்லதாக போச்சு முகிலன். இனிமே எழிலன்ற பேரையும் மறந்துடுங்க, அந்த முகத்தையும் மறந்துடுங்க. உங்கள் பேர் முகிலன், அது இந்த முகம் மட்டும்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியணும். நீங்கள் காட்டேரின்றதுனால உங்களுக்கு இறப்பு எதில் இருக்கும்? எதை கண்டா உங்களுக்கு பயம்? அதை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. எங்களுக்கெல்லாம் நெருப்பு கண்டா பயம் பிந்து. நெருப்பு ஆகாது எங்களுக்கு. நெருப்பு எங்கள் உடம்புல பட்டால் கண்டிப்பாக இறப்பு தான். ஓ, தட்ஸ் குட் என்று விரல்களில் ஒரு சொடக்கு போட்டு கொண்டாள் பிந்து. அடுத்ததாக முகிலன் என்ன செய்ய வேண்டும் என்பதை விவரிக்கத் தொடங்கினாள். அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து கூறி முடித்த பின்னர், என்ன முகிலன், எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவீங்கள்ல, சொதப்பிட மாட்டீங்களே? இல்லை பிந்து, எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவேன், நீ கவலைப்படாத சொல்லிவிட்டு ஹைஃபை கொடுத்தான். அவளும் பதிலுக்கு தன் கையை ஹைஃபை என்று தட்டினாள். ஓகே, இப்போ கிளம்பலாம் முகில். 2 பேரும் சேர்ந்தே போகலாம் பிந்து. நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். இருவரும் கிளம்பினார்கள் அங்கிருந்து. அத்தியாயம் 30. இருவரும் காரில் ஏறி கிளம்பினார்கள். காரில் சென்று கொண்டிருக்கும் போதுதான் பிந்துவுக்கு தன்னுடைய செல்போன் ஞாபகமே வருகிறது. முதல் நாளிலிருந்து அதை கையில் கூட எடுக்கவில்லை என்பது நினைவில் வந்து தன் கைப்பையில் இருந்த அலைபேசியை வெளியே எடுக்கிறாள். அது எந்தவித சலனமும் அன்றி உயிரற்று கிடப்பதை பார்த்து வீட்டுக்கு போனவுடனே இதை சார்ஜில் போடணும் என்று நினைத்து கொள்கிறாள். அதற்குள் வீடு வரவே காரை நிறுத்துகிறான் முகிலன். நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்கள்ல முகில், எல்லாம் கரெக்டாக செய்யணும், சொதப்பிடக்கூடாது, சரியா? யூ டோன்ட் ஒரி பிந்து, எல்லாமே நான் பெர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். நீ பார்த்து கவனமாக இரு. ஓகே முகில், பாய். இறங்கி வீட்டிற்குள் நடந்தாள். இருவரும் கையசைத்து விடை பெற்று கொண்டனர். பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்ற பிந்து முதலில் தன் செல்போனை எடுத்து சார்ஜில் போட்டாள். தானாகவே அவள் மனம் யோசனைக்கு சென்றது. படுக்கையில் படுத்துக்கொண்டே தீவிரமான சிந்தனையில் மூழ்கினாள். முகிலனை முழு மனிதனாக மாற்றுவதற்கு சபதம் எடுத்தாகிவிட்டது. இனி அதை எப்படி செய்வது? அதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பது? யோசித்து கொண்டே இருந்தவளுக்கு முதலில் நினைவிற்கு வந்தது அவளுடைய தோழி சந்தியாதான். தன் தாய் தந்தை இருக்கும் போதிருந்தே சந்தியாவை நன்றாக தெரியும் பிந்துவுக்கு. ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீடுகளில் இருந்தவர்கள். நிறைய வருடங்கள் அங்கு இருந்ததால் இருவரும் உற்ற தோழிகளாகிவிட்டனர். ஒத்த வயதினர் வேறு. பள்ளி படிப்பு கூட இருவரும் ஒரே பள்ளிதான். விடுமுறை நாட்களில் இருவரும் சேர்ந்து ஒன்று பிந்து வீட்டில் இருப்பார்கள், இல்லை என்றால் இருவரும் சந்தியா வீட்டில் இருப்பார்கள். பள்ளி படிப்பு முடிந்த பின் தான் படிப்பு காரணமாக இருவரும் பிரிய நேர்ந்தது. பிந்து பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரிக்கு சென்றாள். சந்தியாவுக்கு ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக இருந்தது. மருத்துவக் கல்லூரி கொஞ்சம் தூரம் என்பதால் கல்லூரிக்கு அருகில் வீடு பார்த்துவிட்டு சென்று விட்டனர் சந்தியா குடும்பத்தினர். அதன் பிறகு எப்போதாவது தான் சந்தித்து கொள்வார்கள். நாளடைவில் அதுவும் குறைந்து தொலைபேசியில் மட்டும் பேசிக்கொள்வது என்றாகிவிட்டது.
பிந்துவுக்கு இப்போது அவள் ஞாபகம் மட்டும்தான் வந்தது. தன்னை இதில் உதவி செய்வதற்கு சந்தியாவை தவிர வேறு யாராலும் முடியாது என்று நம்பினாள். அவளை தொடர்பு கொண்டு பேசினால் ஏதாவது வழி கிடைக்கும் என்று யோசித்தவளுக்கு அப்போது தான் சார்ஜில் இருந்த தன் செல்போன் சுவிட்ச் ஆஃபாக இருந்தது என்று நினைவில் வந்தது. படுக்கையில் இருந்து எழுவதற்கு கூட சோம்பலாக இருந்தது அவளுக்கு. மணியை பார்த்தாள். மதியம் 3:30 காட்டியது. அவளுடைய சாப்பிடாத வெறும் வயிறு பசி பசி என்று அவளை இம்சை செய்தது. அப்போது தான் அவளுக்கு தான் காலையில் சாப்பிட்டது பிறகு ஒரு டம்ளர் தண்ணீர் கூட குடிக்கவில்லை என்பது நினைவில் வந்தது. மதியத்திற்கு எதுவும் சமைக்கவில்லையே, என்ன சாப்பிடுவது என்று யோசித்தவள் ஃப்ரிட்ஜில் நூடில்ஸ் இருக்கிறதா என்று பார்த்தாள். நல்ல வேளையாக இருந்தது. அதை எடுத்து அடுப்பில் வாணலியை வைத்து தண்ணீர் ஊற்றி இதையும் போட்டு அதில் மசாலாவை சேர்த்தாள். அடுத்த 5 நிமிடங்களில் வெந்ததும் இறக்கி ஒரு தட்டில் போட்டு கொண்டு வந்தாள். ஒரு ஸ்பூன் கொண்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தாள். பிறகுதான் கொஞ்சம் தெம்பு வந்தது அவளுக்கு. அலைபேசியில் ஓரளவு சார்ஜ் ஏறி இருந்தது. எடுத்து அதற்கு உயிர் கொடுத்தாள். வந்து அமர்ந்து கொண்டாள். முதல் நாள் தியேட்டரில் ஆஃப் செய்தது என்று நினைத்தாள். சிறிது நேரத்தில் அவளுடைய அலைபேசியில் அடுத்தடுத்த அறிவிப்பு ஒலி வந்தவாறு இருந்தது. வாட்ஸ்அப்பில் மட்டும் 110 மெசேஜை காட்டியது. வாட்ஸ்அப் ஆப்ஷனை தேர்வு செய்து அதை அழுத்தி திறந்ததும் வரிசையாக என்னென்ன தகவல் இருக்கிறது என்று பார்த்தாள். அதில் ஒன்று மட்டும் புதிய எண்ணாக இருக்கவே யாரிடம் இருந்து வந்திருக்கிறது என்று யோசித்து கொண்டே உள்ளே சென்றவள் முதலில் அதில் ஒரு புகைப்படம் இருக்கவும் ஆச்சரியமாக அதை டவுன்லோட் செய்தாள். அந்த புகைப்படத்தில் இருந்தது யாரென்று அவளுக்கு தெரியவே இல்லை. பிறகு அடுத்ததாக இருந்த அந்த தகவலை பார்த்தாள். இந்த புகைப்படத்தில் இருப்பவன் பெயர் எழிலன். இப்படி ஆரம்பித்திருந்த அந்த மெசேஜை படித்ததும் அவளுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. உடனே கொஞ்சம் பதட்டமாகியது அவளுக்கு. முகிலன் சொன்னது மிகவும் சரியாகிவிட்டது. அவரை தேடி போலீசார் பக்கத்தில் வந்து விட்டார்கள். முகிலன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு இரத்த காட்டேரி என்றதும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நினைத்தவாறே அடுத்ததாக இருந்த தகவலை படித்தாள். அதை படித்ததும் போலீஸ் முகிலனை மிகவும் நெருங்கிவிட்டார்கள். தான் அவனுடைய கடைசி இலக்கு என்பதும் போலீஸுக்கு தெரிந்துவிட்டது என்பதையும் கண்டு கொண்டாள் பிந்து. அந்த நேரத்திலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பாராட்டாமல் அவளால் இருக்க முடியவில்லை. சபாஷ் என்று அவர்களுக்கு மனதிற்குள்ளாகவே பாராட்டு பத்திரம் கொடுத்தாள். இதற்கு என்ன செய்வது, நாம் எப்படி இதற்கு பதில் அளிப்பது என்று சிறிது நேரம் யோசனைக்கு போய்விட்டாள். ஒன்றும் தெரியாதது போல் இருந்தால் நல்லதே இல்லை. வீணா நம்ம மேலே சந்தேகம் வரும். ஸோ நாமளாக ஃபோன் பண்ணி பேசுகிற வேண்டியதுதான். இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சவங்க ஈவினிங் என்னோட பர்த்டே பார்ட்டி நடக்க இருக்குன்னு இந்நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பேசலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு நாம் பேசணுமே என்று முடிவு செய்து அந்த புதிய எண்ணிற்கு அழைக்க தான் அலைபேசியை கையில் எடுத்தாள். இந்த பக்கம் விஜயும் நிகிதாவும் மதியம் லஞ்ச் முடித்து கொண்டு 2:15 காட்டும் போது கிளம்ப தயாரானார்கள். விஜய், இவ்வளோ சீக்கிரம் கிளம்பணுமா நாம? எஸ் நிக்கி, நாம் அங்கே சீக்கிரமாகவே ரீச் ஆகி ரெடியாக இருக்கணும். அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடுக்க நம்மால் முடியும். வா கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி உன் ஃபோனை ஒரு முறை செக் பண்ணு, அந்த மெசேஜை பிந்து பார்த்துருக்காளான்னு. இப்போ தான் பார்த்துட்டு உள்ளே வச்சேன் விஜய், பார்க்கல, ரீச் கூட ஆகலை. சரி வா. இருவரும் அங்கு போய் சேரும்போது மணி 3. மேனேஜரிடம் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு விஷயத்தை கூறி மாலை பார்ட்டி ஹாலில் நடக்கப் போவதை லைவில் பார்க்க வேண்டும் என்று கூறி சிசிடிவி கேமரா இருந்த அறைக்குள் வந்தனர். சிறிது நேரம் அப்படியே பொழுது போனது. மணி 4:05 இருக்கும் போது நிகிதா தன் செல்போனை எடுத்து மீண்டும் பார்த்தாள். உடனே தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அவசரமான பதட்டத்துடன் பேசினாள் விஜயிடம். விஜய், அந்த பொண்ணு பிந்து நாம் அனுப்பின மெசேஜை பார்த்துட்டா. லாஸ்ட் சீன் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் காட்டுது. ஓ எஸ், தட்ஸ் குட். அவளுக்கு கால் பண்ணட்டுமா விஜய்? ஆமாம் நிக்கி, உடனே கால் பண்ணு. அப்போது நிகிதாவுடைய அலைபேசி சத்தம் கொடுத்து அழைப்பு வந்திருப்பதை தெரிவித்தது. யார் என்று பார்த்தாள் நிக்கி. பிந்து என்று காட்டியது அது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.